ஹாய், இன்றைக்கி பப்பிக்கான டிவார்மிங் ப்ராசஸ் பார்க்கலாம். எங்கள் பப்பிக்கு டிவார்மிங் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பப்பியோட வெயிட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். 1 kgக்கு 1 ml. எங்கள் பப்பிக்கு வந்து 7 kg இருக்குது. நாங்கள் 7 ml வந்து கொடுத்தோம். மார்னிங் எப்பயும் போல் ஃபுட் ஃபீட் பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து நம்ம இதை போட்டுடணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து நம்ம ஃபுட் கொடுக்கலாம். பப்பிக்கு 6 month வரைக்கும் டிவார்மிங் மந்த்லி ட்வைஸ் வந்து பண்ணணும். 15 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். அப்படி பண்ணால் தான் பெஸ்ட்டு. 6 month அப்புறம் 3 month ஒன்ஸ் வந்து நம்ம டேப்லெட்டாக வந்து கொடுக்கணும். டிவார்மிங் பண்ணுறதுனால பப்பி நல்லா வந்து சாப்பிடுவாங்க, நல்லா பசி எடுக்கும், அவங்களோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், அவங்களோட ஸ்கின்லாம் வந்து ஷைனிங்காக இருக்கும். எங்கள் பப்பிக்கு நாங்கள் ப்ராப்பராக வேக்சின் டிவார்மிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம், பாருங்கள். நீங்களும் உங்கள் பப்பிக்கு இந்த மாதிரி வேக்சின் டிவார்மிங் பண்ணி அதை ரிட்டனாக வச்சுக்கோங்க. பப்பி வாங்கும் போதே 2 வேக்சின் போட்டு வாங்குங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கோம்பை டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.